இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு விலாகு. ஃபர்ஸ்ட்டு விலாகு. ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா, கரெக்டாக வந்தவாசி நியூ மெயின் ரோட்டுக்கு கீழே இருக்கோம். சும்மா டைம் பாஸ்க்கு அப்படியே வந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்தவாசிக்குள்ளே வந்து சும்மா போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். வேறு எதுவும் இல்லை. அந்த ரவுண்ட் அடிக்கிறப்ப யாராச்சும் நம்மளை பார்க்குறாங்களா என்னன்றதை சும்மா பார்ப்போம். சும்மா ஒரு டைம் பாஸ் ஆகலாம். சரிங்களா? இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு விலாகு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. வைடாங்கல்ல தான்டா வச்சிருக்க மதனே. மேலே ஏற்றிடலாமா? பாரு ஏற்றிடலாம். யாரு யாரு பாருங்களா, காற்று தள்ளுதுடா. கீரை கூட ஷிஃப்ட் பண்ண முடியலடா. செப்பல் வேறு அடியில் மாட்டிட்டு பின்னாடியே தள்ளுது. செப்பலை வேறு பார்த்தா இந்த கேமரா வேறு ஒரு சைடாக இழுக்குது. ஹெல்மெட் வேறு கிளிப் வேறு போடலையாங்காட்டி, கீழே லாக் பண்ணலையாங்காட்டி சைடாக ஹெல்மெட் வேறு அலாயுது. இந்த இடம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ரைட் எடுத்தால் புதுச்சேரி ஸ்ட்ரீட்டாக போனாச்சு, லெஃப்ட் எடுத்தால் காமிக்கிறோம். ஓகேங்களா? எல்லாத்தையும் நடுவில் இருக்கா நம்ம வந்தவாசி. எங்கள் அண்ணனா தாண்டா இருக்கும். அட்டன் பண்ணி சொல்கிறா, வரேன்னு சொல்கிறா. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன். நானும் ஊருக்கு வந்தாலுமே என்ன ஊருக்கு வந்தாலும் ஊரில் நான் அதிக நாள் இருக்கிறத விட வந்தாசில் அதிக நாள் இருக்கிறது தான். சரி, அதிக நாள் இல்லை, அதிக நேரம் நான் வந்து வந்தாசில் தான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு இருப்பேன். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் இந்த 3:30 to 5 மேக்ஸிமம் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாசில் ஈஸியாக பிடிச்சிருக்கோம். ஒன்று புது பஸ் ஸ்டாண்டு இல்லை பழைய பஸ் ஸ்டாண்டு, இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த டைமில் தானே இந்த காலேஜ்லாம் விடுவாங்க. ஸோ அந்த டைமில் இருக்கோமா அப்படியே சைட்டிங் போட்டுட்டு ஜாலியாக சுற்றுறதுக்காகவே நான் மேக்ஸிமம் வந்தாசி. நம்ம வந்து வந்தாசி சுற்றி இடத்துல பிரச்சனை இல்லை. நம்மளால் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதுதாங்க வந்தாசி என்ட்ரன்ஸு. ரைட் எடுத்தால் சென்னை ஒரு 110 கிலோமீட்டர் இருக்கும். லெஃப்ட் எடுத்தோன்னா திருவண்ணாமலை ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும். காஞ்சிபுரம் அது 35 இல்லை 40 கிலோமீட்டர் வந்தாசி. இந்த பிரிட்ஜு பேர் தான் பார்த்தீங்கன்னா 5 கண்ணு வாரா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நாளாவே எனக்கே தெரியாது அந்த 5 கண்ணு பிரிட்ஜுனா அதுக்கு எப்படி 5 கண்ணு பிரிட்ஜுன்னு பேர் வந்துச்சு எனக்கே ரொம்ப நல்லா தெரியாது. அப்புறமா தான் தெரிஞ்சது அதுக்கு வந்து 5 கண்ணு இருக்கும், 5 வழி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் 5 கண்ணு வச்சோம். எனக்கே தெரியாது. அப்புறம் இதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்டு, 5 கண்ணு பிரிட்ஜ் பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னது எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. பெட்ரோல் பங்கு காலேஜ் எப்படியும் நம்மளை பார்க்க போகிறது இல்லை. நம்ம ஹெல்மெட்டில் கேமரா மாட்டினா நம்மளை பார்த்துருவாங்களா? சும்மா ஒரு டைம் பாஸுக்கு சுற்றி கிடக்குறேன். எதுவும் பிளாகுக்கு ஒரு கண்டென்ட்டு கிடைக்கல. சரி, அந்த பையன் சும்மா சுற்றினு அவனை தூக்கி பின்னாடி போட்டுட்டு
சும்மா வந்தா சொல்ல சுற்றி காட்டினிருக்காங்க. சும்மா தான் இல்லைங்க. அவன் வேலை செய்கிற பையன் சும்மா பெயிண்டிங் ஷெட் வச்சிருக்காங்க. அவனை சும்மா வெறுப்பேற்றி பிடிச்சி கூட்டின்னு வந்துட்டாங்க. அவன் வேலை செய்ய எனக்கு தெரிஞ்ச அந்த 4 டர்னில் போலீஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க என்ன. எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டைமில் சுற்றி நின்றா கண்டிப்பாக பிடிப்பாங்க. எனக்கு பார்க்கலாம் இருக்காங்க. நல்ல வேலை இல்லை, இல்லைன்னா பிடிச்சிட்டு இருப்பாங்க என்ன. தூங்கவே இல்லடா. ஒரு நிக்கடா. எப்ப பயன்படுறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நேரம் சரியான சில்லற வாங்கியிருப்போம். நல்ல வேலை. ஒரு ஸ்பீடுக்கு மேலே நம்மளை பைக்கு கண்ட்ரோல் பண்ணுது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது ஸ்பீடு போக போக. அந்த டர்னு அதுதான் வதிக்கணும். அப்பதான் இரு நம்பர் பாத்துங்க. அவனா இருந்தா பூச்சி எதனா கலாய்க்கும். அப்பா நீ இது வரைக்கும் எத்த வீடியோவே ஒரு 10 GB போயிட்டு இருக்கும் போதேடா மதனே. அடா பாவி. வா வா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நீ ஓட்டிக்கோ. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நீ ஓட்டிக்கலாம். பொறுமையாவே போறேன் வா. சிஸ்டமிஸ்லாம் இல்லை. அவன் வந்தான் சரி கொஞ்சம் லாங் கட்டிங் பண்ணலாமே சொல்றேன் பயம் பயந்துட்டான். வெயிட்டா 85 அதாட்டா போச்சு. இந்த மாதிரி எதனா பண்ணாதான் பயலுங்க பயப்படுவானுங்க. பயலுங்க பயப்படுவானலாம் இல்லை, நானே பயந்து தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு பயமாயிடுச்சு செகண்டில்.
பண்ண மாட்டான் நான் பொறுமையாக தானே ஏய் நீ லவ் பண்ணா பரவாயில்லடா, நீயே போய் வேடிக்கை தான் பார்க்க போற, இதுக்கெல்லாம் கூட வர முடியும்? கடையை கூப்பிடா. கூப்பிடு, எங்கள் ஆளு கூப்பிடணும். ஆமாம் மச்சான் ஒரு ரவுண்டு போய் வரியா? நீ என்ன முடிச்சு விட்டுருப்பான்டா. நீ என்ன நான் ஒரு மரண பயம் மதனை அலர்ட்டாண்டா டேய். இப்போ நான் இதுமாரி போகணுமா? சரி சைஸ் ரைட் போயிடுச்சுன்னா நீ எப்படி வீலிங் அடிக்கிற? தெரியலடா இப்போ கட்ட கட்ட பத்தியா வீலிங்கா? குச்சிரோக்கா கேளுமா? ஐயோ இல்லை மச்சான், கை ஓட்டு ஓட்டுங்கடா வண்டி. மீட்டரில் ஒயிட் ஆங்கிள் தான் எப்படி தெரியும் தெரியலடா. மீட்டர்லாம் தெரிஞ்சா தெரியும்டா. இந்த வயசு பற்றி மாச்சு. வைட் ஆங்கிள் தான்டா தெரியும் நல்லா. மச்சா குச்சினா வரைக்கும் வச்சு காமிக்கிறேன். மச்சா குச்சினா வெளியே வச்சு குச்சின்னு உட்காரா. ஏய் உனக்கு கிளச்சு சரி மச்சான். நம்ம கிட்ட பாருங்க அந்த இருக்கும். ஏய் இதுவும் நல்லதாங்க. இது இதுவும் ஆடலையா? போய் சொல்றியா? ஏய் ஒரு சின்ன சேக்கு வரடா. செயின் டைட் பண்ணுறான். செயின் ஆல்ரெடி டைட்டாக தானே இருக்குது. செயின் டைட் யாரு? சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். இது வரையும் நம்ம ஓட்டலதே ஹையஸ்ட் ஸ்பீடு இப்போ எவ்வளோ போனோம்? வீடியோவில் பார்த்தேன் 118 தான். நான் இது வரையும் போனதுலேயே அதான் டாப் ஸ்பீடு. 118 ஓட்டிக்கிறேன் இது வரைக்கும். கைஸ் கிளம்பிட்டோம். வண்டி போயினா இது. வீலி இந்தா பையன் முன்னாடி தருவன் தேர்ல வீலி வச்சு அந்த காவால போய் வேணாம். அப்புறம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் காட்டுற மாதிரி. ஆனால் வச்சிட்டான் வீலி வச்சிட்டான். அது மட்டும் தூக்கிட்ட போயிட்டான். ஒரு காலை கீழே வச்சு ஒரு காலை வண்டியில் வச்சு பேலன்ஸ் பண்ணி போயிட்டான். வண்டி வீடியோ
வீடியோ கிளிக் பண்ணிட்டியா? பண்ணி தான் வச்சிருக்கா? ஏதே இது தலையில் மாட்டுறதுன்னு எங்கன்னு தெரியல. எந்த சாத்திர கணக்கு தெரியல. அப்புறம் வீடியோவில் இருக்குல்ல, வீடியோவில் உட்காந்து ஒன்று நான் பார்த்தேன் கடை. இருறா